குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியர்பை 800 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ண போகிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி, லைக் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸாகவும் இருக்கும், நிறைய எஜுகேஷனாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. டேரக்டா வீடியோஸ்குள்ள போகலாம். அண்ட் எஸ்டர்டே வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வீடியோஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட் பார்த்துருந்தேன். ஓகே, இன்னைக்கு என்னன்னா டாடா மோட்டார்ஸ் இதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இந்த ஸ்டாக் இப்ப இறங்குமா இல்ல இதுக்கப்புறம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, லைக் இப்போ இந்தியாவில டெஸ்லா வரப்போகுது, அப்போ டாடா மோட்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு பேசிக்கா என்னன்னா உங்க டெக்னிக்கலுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் இல்ல அனாலிசிஸ் தெரிஞ்சாதான். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கலா என்ன, ஃபண்டமெண்டல் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும். அப்பதான் உங்களுக்கு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணலாமானா ஃபண்டமெண்டலை ஃபாலோ பண்ணலாமானா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு டெக்னிக்கலுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியணும்னா டெக்னிக்கல் விசஸ் ஃபண்டமெண்டல் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கிராஸ் ஆச்சுன்னா டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபண்டமெண்டல் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வீடியோஸ் நான் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னன்னா டாடா மோட்டார்ஸ் டெக்னிக்கலா நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும், இன்னும் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மெயினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் 1 வீக் டைம் ஃப்ரேம் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்னன்னா டேரக்டா 1 வீக் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாடா மோட்டார்ஸோட என்எஸ்சி தான் எடுத்துருக்கோங்களா. என்எஸ்சிக்கும் பிஎஸ்க்கும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. பிஃபோர் இருந்தது, இப்போ ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, நீங்க என்னன்னா என்னோட ஓல்டு ஃபாலோவர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த டாடா மோட்டார்ஸ்ன்ற ஸ்டாக்ஸ் வந்து பண்ண என்னோட டெலகிராம் சேனல்ல இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் போதே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் எப்பனா கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க டெலகிராம்ல கூட இப்ப போய் செக் பண்ணி பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா மே 8 ஆர் 9 இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம்ல வந்து டாடா மோட்டார் ஷேர் பண்ணிருப்பேன். ஆல்மோஸ்ட் இங்க இருந்து நமக்கு எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனா இவ்வளவு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியாது. ஆனா இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் மினிமம். ஓகேங்களா? ஒரு 100% மேல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த டாடா மோட்டார்ஸ் பத்தி. என்னோட ஓல்டு ஃபாலோவர்ஸ் வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ ஓவரால் நம்ம டெக்னிக்கல் எப்படி அனலைசிஸ் பண்ணலாம், டெக்னிக்கலுக்கு என்னென்னலாம் நமக்கு மெயினா வேணும் சார்? இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு டெக்னிக்கல் ட்ரா பண்ணுமா இல்ல ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரா பண்ணுமான்ட்டு. நமக்கு ரெண்டுமே டெக்னிக்கல், உங்களுக்கு ரெண்டுமே மீட் ஆகுற இடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னன்னா ஓவரால் நியர்பை இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்னன்னா இப்போ ப்ரீவியஸோட இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா லைக் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நல்ல இது சிங்கிள். ஓகேங்களா? ஒன்லைன் வேர்டு தான். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சிஎம்பினா என்னன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா இதுதான். ஓகே, இப்போ சிஎம்பின்னு சொல்லுவாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா நமக்கு இதுதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு எந்த லைன் எல்லாமே அப்ல இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேல என்ன லைன்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கரண்ட் மார்க்கெட் லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு சேஞ்ச் ஆகும். லைக் இது வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கலாம், இது நமக்கு பிரேக் டவுன் கொடுக்கலாம், அப்படின்னா இருக்கலாம். இப்போ இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேர்டு மறந்துடாதீங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கிற டாப் லெவல் லைன்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருக்க பாட்டம் லெவலுமே நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு இங்க இருந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும்னா இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா? அதான் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன். இப்போ பேசிக்கா நம்ம நியர்பை எங்கெங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நல்லா நோட் பண்ணி பாருங்க. 2015ல ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஓகே, அகைன் நமக்கு 2016ல பெரிய ஃபால், அகைன் 2021ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபால் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ டென் லைன் டிரா பண்ணும்போது நம்ம விக் வச்சு டிரா பண்ணுமா பாடி வச்சு டிரா பண்ணுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ண இன்கேஸ் என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்றாங்க. என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ண மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம டெக்னிக்கல வச்சு பண்ணணுமா இல்ல ஃபண்டமெண்டல், சாரி, ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணும்போது நமக்கு விக் வச்சு பண்ணணுமா பாடி வச்சு டிரா பண்ணுமான்னு உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது என்னன்னா நமக்கு ஓகே இந்த ரெசிஸ்டன்ட் லைன் எல்லாமே டிரா பண்ணிக்கிறதுங்களா. இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல மல்டிபிள் டைம்ஸ் லைக் ஒரு ஹை லோ அகைன் ஹை லோ அகைன் இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்னன்னா இப்போ ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிருப்போம். இதுல இருக்கிற ஸ்மால் லெவல்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எடுத்து டிரா பண்றோம்.
ட்ரெண்ட் லைன் நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எப்படி டிராப் இப்போ நெறைய பேர் என்ன அன்ஈவனா டிராப் பண்ணுவாங்க. லைக் ட்ரெண்ட் லைன் டிராப் பண்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஒரு லைன் டிராப் பண்ணா இத்தனை டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஆங்கிள்னு ஒரு டூல் இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம டிராப் பண்ற டிகிரி கரெக்ட்டா இல்ல அது நம்ம டிராப் பண்ணது மிஸ்டேக்கான்ட்டு நீங்க அத வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்ப ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணிட்டோம். இப்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கரண்ட் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. ஓகேங்களா? லைக் அதோட எஜுகேஷன் பர்ப்பஸா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் ஹை, இந்த பாயிண்ட் ஹை எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து நம்ம ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் பண்றோம். ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ட் டிராப் பண்ணிக்கிறோம். ஓகே ஃபைன். இப்ப வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து எப்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, மேபி போன இந்த ஜான் பேட்ச்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். டாடா மோட்டார்ஸ் நமக்கு இன்னுமே நமக்கு 23% ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் இப்ப எத்தன பெர்சன்டேஜ் நமக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, இப்பவே கரண்ட்டா நமக்கு நியர் பை 16% ஃபால் ஆயிடுச்சு. என்னோட வியூ என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இன்னுமே மார்க்கெட் வந்து 10% இன்னும் 64 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆக பாசிபிள் இருக்கு. அ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்ம இப்போ இன்கேஸ் இப்போ டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் 1000 ஓகேங்களா? இப்போ 1050, 1950 இதெல்லாம் யாருன்னா பை பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அ இது இப்ப இத பத்தி நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, இது இது எதுக்காக நம்ம இங்க பை பண்ணியிருப்போம்? இன்ஸ்டிடியூஷன் பண்ற ட்ராப்ல தான் நம்ம இங்க போய் பை பண்றோம். இல்லைங்களா? இப்ப நீங்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இதுல ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த பிரைஸ்ல கண்டிப்பா நம்ம பை பண்ணியிருப்போம். இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50-60% பீப்பிள்ஸ் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும். இல்லைங்களா? இப்ப டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் பை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, லைக் இங்க இருந்து நான் டாடா மோட்டார்ஸ் பை பண்ணிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் பை பண்ணியிருக்கேன். அகைன் இங்க பை பண்ணியிருக்கேன். இந்த லோல பை பண்ணியிருக்கேன். இங்க பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இங்க வரும்போது நம்ம பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். என்னோட ரீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்னுமே வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இன்னுமே 64 பாயிண்ட்ஸ் இன்னுமே நமக்கு 10% ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப ஃபால் ஆக பாசிபிள் இருக்குன்னு பேனிக்ல யாரும் செல் பண்ணாதீங்க. டாடா மோட்டார்ஸ் லாங் டெர்ம்க்கு ஒரு நல்ல கம்பெனி. முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஃபண்ட்ஸ் அதுல ஆட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்ப எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த எல்லா இன்கமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டாக்ஸ்ல போடுறது தான் தப்பு நம்ம. ஓகேங்களா? பிரிச்சு, பிரிச்சு போட்டு வைங்க. இப்ப நான் டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் சின்ன சின்னதா தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் எங்க பண்ணணும்னா, லைக் இப்போ இங்க நான் சொல்றேன், இங்க இருந்து கண்டிப்பா மேல போகும்ன்ட்டு அப்படி கான்செப்ட். இது வந்து என்னோட ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 600 கிட்ட நமக்கு வர பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் இங்க வந்தா தான் பெருசா பல்க்கா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேனே. ஓகேங்களா? இது எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி. ஆ பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்க இன்கேஸ் உங்களுக்கு பை பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ என்னோட இதான் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ இவ்வளவு தூரம் ஃபால் ஆச்சுல. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் நமக்கு ரேஞ்ச் போயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. இவ்வளவு தூரம் நமக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்ப இங்க இருந்து நமக்கு எப்படி ரிவர்சல் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த சார்ட் மட்டும் இல்ல. நீங்க நெறைய சார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது போல நமக்கு பிரேக் அவுட் ரீட்டெஸ்ட் குடுத்து போயிருக்கு. அதான் ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் புதுசா வந்தவங்களால ஓரளவுக்கு பெருசா ப்ராஃபிட் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸால நெறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா, அவங்களால ப்ரீவியஸோட மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்திருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். டெக் மஹிந்திரான்னு ஒரு ஸ்டாக் இருக்கும். சேம் கான்செப்ட். இப்ப நீங்க இந்த சார்ட் நோட் பண்ணிக்கோங்களேன். இந்த சார்ட்ட பார்த்துட்டு அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, அதே சேம் சினாரியோ தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப டெக் மகேந்திரா சார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே சிம்பல். இப்போ இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய லெவல்ஸ் டிரா பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ தேவையில்லாத லெவல்ஸ்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு சொன்னா தான் இது எல்லாமே புரியும். அதெல்லாம் எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப டாடா டெக் மகேந்திரா பாருங்களேன். டெக் மகேந்திராஸ் இப்ப டாடா மோட்டார்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கோ, அதே சேம் கான்செப்ட் டெக் மகேந்திரா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல பாருங்களேன். லைக் ஒரு லோ குடுத்திருக்கு. அகைன் ஹை குடுத்திருக்கு. லோ திருப்பி ஹை நமக்கு பிரேக் அவுட். அகைன் ஃபால். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. எதுக்காக சம்மந்தமே இல்லாம இங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னா, இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா அது கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் டைம் டிரா பண்ணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, 4 1/2 இயர்ஸ் நான் வந்து கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி தான் நான் லெவல்ஸ் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? செல்ஃபா லேர்ன் பண்ணது தான். ஓகே.
இப்போ அடுத்தது வந்து பாருங்க நமக்கு பிரேக் அவுட் இந்த ரேஞ்ச். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டெக் மகேந்திராவோட சார்ட் ஓகேங்களா. டெக் மகேந்திரா சார்ட் சேம் பேட்டர்ன் ஓகேங்களா. பிரேக் அவுட் கொடுத்துருங்களா, பிரேக் அவுட் கொடுத்து அகைன் நமக்கு எக்ஸாக்டா ரீட்டேல் ஜோன் திருப்பி ரிவர்சல் பாசிபிள் ஓகேங்களா. ரிவர்சல் கொடுத்துருக்கு இந்த பாயிண்ட்ல. இதே சேம் சினாரியோ தான் பாத்தீங்கன்னா இப்போ டாடா. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் ப்ரோ, டச் பண்ணோடனே டாடா மோட்டார்ஸ் ரிவர்சல் ஆகிடுமானா இல்ல. இப்போ இந்த சார்ட் பாருங்களேன். இப்போ இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பை ஒரு 400 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் வந்திருக்கும். 400 டேஸ் எக்ஸாக்டா இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 400 டேஸ் 400 டேஸ் மார்க்கெட் சைட்வே கொடுத்து தான் ஹைல போயிருக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் எங்க இருந்து இப்போ ப்ரீவியஸா நான் ஃபாலோ பண்ணவங்களா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். நான் செல் பண்ண லாங் டர்முக்கு வச்சிருக்கேன். 58% வந்து எனக்கு கரண்டா பாத்தீங்கன்னா 41% ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். இன்கேஸ் யாருக்கா என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கணும்னா எனக்கு கமெண்ட்ல போர்ட்ஃபோலியோ அடுத்த வீடியோஸ்ல நான் ரிவீல் பண்றேன். ஓகே இதான். இப்போ இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரேஞ்ச்ல இருந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஹை போயிருக்கு. சேம் டாடா மோட்டார்ஸ்மே அதான் பாசிபிள் நமக்கு ஓகேங்களா. இப்போ ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிள் தான். 100% எதுவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. இதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணணும். இப்போ வச்சிருக்க கேபிட்டல் எல்லா ஃபண்ட்ஸும் நம்ம உள்ள போட்டுறக்கூடாது ஓகேங்களா. வச்சிருக்க கேபிட்டல் குறிப்பிட்ட ஃபண்ட்ஸ் உள்ள போட்டாலே நமக்கு போதுமானது. ஓகே ஃபைன். இப்போ என்னோட இப்போ இப்போ இன்னொன்னு நல்ல விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து நமக்கு டாடா மோட்டார்ஸ் கரெக்டா 49% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். இது ஒரு நல்ல இப்போ இந்த நான் கோவிட்ல பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு டாடா மோட்டார் ஷேர் விலை வெறும் 60 ருபீஸ் எல்லாம் கிடைச்சது. அப்ப எனக்கு பெருசா நாலேஜ் கிடையாது. நான் 2019 அந்த 20 ரேஞ்ச்ல நான் உள்ள வந்தது ஓகேங்களா. வரும்போது எனக்கு இது பை பண்ணா இவ்வளவு பேர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு அந்த டைம்ல யாரும் சொன்னது கிடையாது ஓகேங்களா. ஆனா இப்போ இங்க இருந்து பை பண்ணி வச்சுக்கோங்க, இதோட ரிட்டர்ன்ஸ் இப்போ 1500% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இது நம்ம போயிட்டு திருப்பி அது அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா நம்மளால மேக்ஸிமம் இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் லாங் டேர்ம்க்கு இது வெட்டிங்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 95% வரைக்கும் நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட கேபிட்டல் ஓரளவு 1 லேக் கேபிட்டல் இருக்குன்னா அதுல ஓரளவு 3% 4% மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்க பை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் ஓகேங்களா. ஃபைன். இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்திருப்போம். இன்னுமே நமக்கு 10% ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. 10% கரண்டா இங்க இருந்து 10% நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பேனிக் ஆகாதீங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் தான் ஆக போகுது ஓகேங்களா. லாங் டேர்ம் வியூல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்பயுமே ஹை தான். 95% மார்க்கெட் மேலதான் போகும். நமக்கு என்ன ரொம்ப பொறுமை இருந்துச்சுன்னா போதும், வாங்கி வச்சுட்டு சும்மா விட்டுருங்க ஓகேங்களா. இப்ப நம்ம ஒரு லேண்ட் வாங்கி வச்சுட்டு எப்படி விட்டுறோம் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு, அதே போல ஸ்டாக்ஸையும் வாங்கி அப்படியே விட்டுருங்க. ஃபியூச்சர்ல நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. இது வந்து ட்ரேடிங்கான இது கிடையாது ஓகேங்களா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இந்த ஜோன்ல நம்ம இப்போ இப்ப நீங்க தெரியாம இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் தெரிஞ்சு நம்ம இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய டெக்னிக்கல் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நீங்க அந்த ஸ்டாக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒரு ட்ரேட தெரியாம எடுத்து பேனிக் ஆகிறத விட தெரிஞ்சு எடுக்கலாம் ஓகேங்களா. இன்னுமே 10% பாசிபிள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பேனிக் ஆகாம லோ வரும்போது ஆவரேஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டாடா மோட்டார்ஸ் மேபி இங்கெல்லாம் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்ல இருக்கும் ஓகேங்களா. இப்போ என்னோட வியூல இப்போ நிறைய பேர் டவுட் ப்ரோ இது எவ்வளவு நாள்ல ரெக்கவரி ஆகும்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மினிமம் நமக்கு ஒரு 20 months to 15 months பிளஸ் தான் நமக்கு ஓகேங்களா. இப்ப இங்க இருந்து ரெக்கவரி ஆகுதுன்னா நமக்கு 15 months கிட்ட டைம் கண்டிப்பா எடுக்கும் ஓகேங்களா. இப்ப இதை டச் பண்ணிட்டு அப்படியே ரிவர்சல் ஆகாது ஓகேங்களா. 15 months மினிமம் ஆகும். ஆல்மோஸ்ட் 1.5 years ஓகேங்களா. 1.5 years அதுக்கு மேல கூட ஆகலாம் ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன ஸ்டாக்ஸ்னா உங்களுக்கு அனலிசிஸ் இப்ப என்னென்ன ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அனலிசிஸ் வேணுமோ அந்த ஸ்டாக்ஸோட நேம்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. என்ன ஸ்டாக்ஸ் அதிகமா வருதோ அந்த ஸ்டாக்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணி போடுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் 300 லைக்ஸ் ஆச்சு கொடுத்துருங்க. இந்த வீடியோவால ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ லைக் 1K சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 200 தான் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த சேனல் வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நிறைய எஜுகேஷன் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க ஓகேங்களா. என்னோட நாலேஜ் நான் இப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. எனக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அது நான் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. லைக் இந்த கம்யூனிட்டி அப்படியே பில்ட் பண்ணிட்டு போகலாம். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா. சிம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னென்ன சார்ட்டோட டெக்னிக்கல் லெவல்ஸ் வேணும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.